வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அலெக்சாண்டர் டுமஸ் எழுதின த்ரீ மஸ்கிட்டியர்ஸ் இந்த கதையுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இதில் அலெக்சாண்டர் டுமஸ் ஃப்ரான்ஸ் 17ஆம் நூற்றாண்டில் எப்படி இருந்தது, அப்போ நடந்த ஒரு த்ரில்லிங் அட்வென்ச்சரை தான் கதையாக சொல்லியிருக்காரு. இது டாட்டக்னன் ஒரு இளைஞரை பற்றினது தான். டாட்டகனுக்கு எப்படியாவது நம்ம ஒரு மஸ்கிட்டியர் ஆகிடணும்னு. மஸ்கிட்டியர்னால் போர் வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களே ஒரு சிறப்பு படை. அவங்க ராஜாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ரொம்ப வீர மிகுந்தவர்கள் தான் அந்த பதவியில் இருக்க முடியும். இவர் 3 மஸ்கிட்டியர்ஸோடைய ஃப்ரெண்ட் ஆகுறாரு, ஆத்தோஸ், போத்தோஸ், ஆர்மிஸ்ன்னு. இவங்க 3 பேரும் சேர்ந்து எப்படி நிறைய பொலிட்டிக்கல் இன்ட்ரியூக்ஸு, நிறைய சண்டைகள், அப்புறம் ரொமான்ஸு, இதிலெல்லாம் அவங்க வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் இந்த கதை. இந்த கதையில் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, நம்பிக்கை துரோகம் இருக்குது, லாயல்ட்டி இருக்குது, ஹானர் இருக்குது, அப்புறம் நியாயத்துக்காக போராடுற அந்த தன்மையும் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த டாட்டிகனும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் எடுக்கிற அந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இவர் அந்த 17ஆம் நூற்றாண்டில் ஃப்ரான்ஸில் இருந்த அந்த டேஞ்சரஸ் வேர்ல்டில் இவங்க எப்படி அதெல்லாம் கடந்து வந்தாங்கன்றதான் எழுதியிருக்காரு. பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா 1625 ஒரு இளம் கேஸ்கான், அவர் பேர் டாட்டக்னன். அவர் பாரிஸ்லேருந்து புறப்பட்டு போய் நம்ம எப்படியாவது இந்த மஸ்கிட்டர்ஸில் ஒன்றா ஜாயின் பண்ணிடணுன்னு. ஏன்னா அவர் மஸ்கிட்டர் ஆகிட்டார்னா கிங் லூயிஸ் XIII அவர் ரொம்ப கிட்டக்க இருந்து சேவை செய்யக்கூடிய ஒரு சோல்ஜர் ஆகிடுவார். அவர் போகிற வழியிலே நிறைய பேர், நிறைய சண்டைகள் அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதில் முக்கியமானது என்னென்னா, அவருக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருத்தரோடைய அவர் சண்டை போட வேண்டியிருக்கு. பிற்பாடு தான் தெரியுது அந்த மிஸ்டீரியஸ் மேன் காம்ட் த ராச்ஃபர்டுன்னு. இவர் யாருன்னா கார்டினல் ரிச்லு, அவருடைய சர்வெண்ட். இந்த கார்டினல் ரிச்லு யாருன்னா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்டர், அதாவது ராஜாவுடைய அவையில் இருக்கக்கூடிய ஒருத்தர். அவருடைய இவருக்கு ஒரு சண்டை வந்துடுது. இப்போ பாரிஸ்க்கு அவர் வராரு. வந்த உடனே என்ன ஆகிடுதுன்னா, அவருக்கு 3 மஸ்கிட்டர்ஸோடைய ஒரு சண்டை வருது. அந்த 3 மஸ்கிட்டர்ஸ் யாருன்னா ஆத்தோஸ், போர்த்தோஸ், ஆரமிஸ். இது காரணம் நிறைய புரியாமல் இருக்கிறது தான். ஏன்னா ஏற்கனவே நடந்த சண்டையில் இவர் எடுத்து அந்த கடிதத்தை அவங்க கிழிச்சு போட்டுட்ருப்பாங்க. அதனால தான் சண்டையெல்லாம் வருது. ஆனால் பின்னாடி இவரோட வீரத்தையும் இவருடைய அந்த நண்பகத்தன்மையும் லாயல்ட்டியும் பார்த்து அவங்க 3 பேரும் இவரை நண்பராக ஏற்றுப்பாங்க. பார்ட் 2ல் த குயின்ஸ் டைமண்ட்ஸு. இப்போ இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களே. அப்போ இந்த 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த குயின் ஆஃப் ஃப்ரான்ஸ், அவங்க பேர் ஆனி ஆஃப் ஆஸ்ட்ரியா, இவங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா இந்த குயின் ஆஃப் ஃப்ரான்ஸ் ஒரு இங்கிலீஷ் அம்பாசிடரான டியூக் ஆஃப் பக்கிங்ஹாமோட அவங்களுக்கு ஒரு காதல் இருந்திருக்கு. இப்போ கார்டினல் ரிச்லு என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு இந்த ராணியோடைய ஒரு விரோதம் இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை இவங்க இந்த டியூக் ஆஃப் பக்கிங்ஹாமோடு இருக்கிற தொடர்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது எப்படி செய்கிறாருன்னா, இந்த ராஜா ராணிக்கு ஒரு டைமண்ட் ஸ்டட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இவர் திருடிட்டு அதை வெளிப்படுத்துறது மூலமாக இவங்களை மாட்டி விடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ இந்த டைமண்ட்ஸை திருப்பி ராணிக்கிட்டே கொண்டு வர வேண்டிய வேலையை அவங்க இந்த 4 பேர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இப்போ இந்த 4 பேருக்கும் தெரிஞ்சிடுது இந்த டைமண்ட்ஸ் இப்போ ஒரு கப்பலில் இங்கிலாண்டை நோக்கி போயின்னு இருக்குன்னு. அந்த காலத்துலலாம் பயணம் செய்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அதுவும் இங்கிலீஷ் சேனல்லாம் தாண்டி போனோன்னா நிறைய, அதாவது இயற்கையே எதிர்த்து போராடி தான் நம்ம போக வேண்டியிருக்கோம். ஆனால் இவங்க அதையும் தாண்டி போகிறாங்க. இயற்கையை தாண்டி போகிறதுக்கு இங்கிலீஷ் சேனல். அது மாத்திரம் இல்லாமல் இவங்க போகிறது தெரிஞ்சுட்டு கார்டினல் ரிச்லுவும் அவரோட ஏஜென்ட்ஸ்லாம் அனுப்புகிறாரு இவங்களோட சண்டை போட்டு தடுக்கிறதுக்கு. அவங்களோடையும் போராடி இவங்க போக வேண்டியது இருக்குது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி போய் அவங்க அந்த டைமண்ட்ஸ் எடுத்துகிட்டு திரும்பி ஃப்ரான்ஸ்கே ஹீரோஸாக திரும்பி வந்துடுறாங்க. ஆனால் அத்தோடு அவங்களுடைய வேலை முடியல. அதுக்கப்புறம் அவங்க நிறையா ஃப்ரெஞ்ச் கோர்ட்டில் இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ்லலாம் அவங்க சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலைகளை நிறைய சந்திக்க வேண்டியதாகிடுது. இப்போ பார்ட் 3 த சீஜ் ஆஃப் லா ரோச்லே. இப்போ ஃப்ரான்ஸ்க்கும் இங்கிலாந்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன்லாம் அதிகமாகிட்டே போகும்போது இந்த கார்டினல் ரிச்லு என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஹியூகன் நாட்ஸ், அதாவது ப்ரொட்டஸ்டன்ட் ரிபல்ஸை எப்படியாவது கீழே இறக்கிடணும் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. ஏன்னா இந்த ப்ராட்டஸ்டன்ஸ் தான் இந்த சிட்டி ஆஃப் லா ரோச்லேக்கு அகெயின்ஸ்டாக
ராஜா லூயிஸ் த 13th இருக்கார் இல்லையா, அவருக்கு அகெயின்ஸ்டாக அவங்களுடைய அந்த கேத்தலிக் ஃபோர்ஸஸ் அகெயின்ஸ்டாக இந்த ப்ராட்டஸ்டன்ட் ரெபல்ஸ் இருக்காங்க. கேத்தலிக்ஸ்க்கும் ப்ராட்டஸ்டன்ட்ஸ்க்கும் எப்போ சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இவங்க அதுக்கு எதிராக இருக்கிறதுனால ரிச்சுலோ என்ன பண்ணிடுறாருன்னா, டார்டக்னனையும் அந்த மற்ற மஸ்கிட்டோஸையும் வந்து இந்த லோச்சுலேக்கு போயிட்டு ஒரு ஸ்பையாக போங்க, அந்த ரிபல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்றாரு. அவங்க வந்து ராச்சுலே இருக்கும் போது டார்டகனும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இந்த ஹாக்கின் நட்ஸும் அதுக்கப்புறம் கார்டினல் ரிச்சுலியோட ஏஜென்ட்ஸ் மூலமாக அவங்களுக்கு நிறைய டேஞ்சர் வந்து வருது, அதெல்லாம் தாண்டி தான் வராங்க. அப்போ தான் இவர் வந்து மெலடி த வின்டர்ன்ற ஒருத்தர் அழகான ஒரு பெண்மணியை வந்து சந்திக்கிறாரு. அவங்களும் வந்து இந்த கார்டினலுக்காக தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னு வருது. ஆனால் இந்த மெலடி த வின்டர் வந்து ஆக்சுவலாக பார்த்தா அவங்களும் ஒரு ஸ்பை தான். ஆனால் டார்டகன் தெரியாமலே அவங்க மேலே காதல் பதவிப்பட்டுறாரு. அவருக்கு வந்து தெரியல இவங்க உண்மையாக யார், அவங்களுக்கு வந்து கார்டினல் ரிச்சுலோடு அவங்களுக்கு என்ன தொடர்புன்னு. ஆனால் தெரிய வரும்போது அவருக்கு வந்து ரொம்ப திணறி போயிடுறாரு. ஏன்னா அவங்களோட பாஸ்ட்டும் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ரெண்டாவது அவங்க ராணிக்கு எதிராக செயல்படுறாங்கன்றதும் அவருக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுது. இப்போ என்ன செய்யறதுன்னே அவருக்கு தெரியல. இப்போ வந்து இது பார்ட் 4 வந்து ரிவெஞ்ச் ஆஃப் மிலாடி. இப்போ வந்து அவங்கள பற்றி உண்மையெல்லாம் தெரிஞ்சிட்டதுனால அது வெளியும் படுத்துறதுனால அந்த மெலடிக்கு வந்து டார்டகனை எப்படியாவது வந்து பழி வாங்கணும் அப்படின்றது தான் இருக்குது. அதனால் என்ன ஆகிடுதுன்னா அவங்க அதுக்கு முன்னாடி செஞ்ச க்ரைம் எல்லாம் கூட ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒத்துக்கிட்டாதான் இந்த மஸ்கிட்டோஸும் மாட்டுவாங்க. அவங்க அதை வெளியில் படுத்தலைன்னா இந்த 3 மஸ்கிட்டோஸ் வந்து மாட்ட மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து வெளிப்படுத்தினது மாத்திரம் இல்லாமல் டார்டகன் தான் இந்த தப்புக்கெலாம் காரணம், நாட்டுக்கு எதிராக அவர் வந்து இருக்கிற மாதிரி அவங்க நிறையா வந்து வெளியே ஒரு உருவத்தை ஏற்படுத்துனதுனால கார்டினலோட கார்ட்ஸ்லாம் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் டார்டகன் எப்படியோ வந்து ஜெயிலேருந்து அவருடைய நண்பர்கள் உதவியால் வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்து மெலடியை வந்து நேரில் சந்தித்து இது மாதிரிலாம் ஏன் சொன்னேன்னு சொல்லிவிட்டு அவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்றதை அவர் வந்து சரி செஞ்சிடறாரு. அந்த சமயத்தில் தான் வந்து அவருக்கு இன்னொரு வந்து உண்மை தெரிய வருது. அதாவது வந்து இந்த மெலடின்றது அவருடைய 3 நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 3 நண்பர்கள் ஒருத்தர் ஆத்தோஸ், அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்காங்கன்றது அவருக்கு தெரிய வருது. இப்போ என்ன ஆயிடுதுன்னா ஆத்தகன் வந்து மெலடியை வந்து எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் அவங்களை டிஃபீட் பண்ணிவிட்டு வெளில வரும்போது அவருக்கும் இப்போ நிறைய பர்சனல் ட்ராஜடி ஏற்படுது. அதனால் வந்து அவருக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வருது, அவர் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருது. ஆனால் இவ்வளோ லாஸ் இருந்தாலும் அவர் வந்து இல்லை, மஸ்கிட்டியர்ஸ்னால் அவங்க ராஜா வந்து பாதுகாக்கிறதுக்காக இருக்காங்க, நாட்டை பாதுகாக்கிறதுக்காக இருக்காங்க, அந்த இதுலேருந்து அந்த மஸ்கிட்டியர்ஸ்ன்றது ஹானர் வந்து இறங்கக்கூடாதுன்றது ரொம்ப உறுதியாக இருக்கார். அதனால் நாட்டுக்கு தான் சேவை செய்யணும், நம்ம நாட்டுக்காக தான் பிறந்திருக்கோம் அப்படின்றதுல உறுதியாக இருக்கார். பார்ட் 5 இது ரிட்டர்ன் ஆஃப் த மஸ்கிட்டியர்ஸ். இதுதான் வந்து அந்த நாவலோட ஃபைனல் பார்ட்டு. இப்போ திரும்பி டார்டகனும் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒன்றா சேர்ந்துடுறாங்க. கடைசியாக அவங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்குது. அதாவது கார்டினல் ரிச்சுலோட சக்ஸஸரான கார்டினல் மேசரின் வந்து ஃப்ரான்ஸையே அவர் கைப்பற்ற நினைக்கிறார். அந்த பிளானை அவங்க முறியடிக்கணும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அந்த தைரியத்தையும் புத்திசாலத்தையும் உபயோகப்படுத்தி அவங்க அந்த கார்டினலோட பிளான் எல்லாத்தையும் முறியடிச்சிடுறாங்க. முறியடிச்சிட்டு ராஜாவோடைய பதவி வந்து அவர்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. இந்த கார்டினல் ஸ்கேலில் போகாமல் இவங்க அதை காப்பாற்றிடுறாங்க. இதுக்கு நடுவில் அவங்க பழைய எனிமீஸ்லாம் வராங்க, புது புது மக்களோடு அவங்க சேர வேண்டியது இருக்குது. ஆனால் அவங்களோட லாயல்ட்டியும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து எல்லாத்தையும் அவங்கள செய்ய வைக்குது. கடைசியில் டார்டகன் வந்து அவருடைய கனவான மஸ்கிட்டர் ஆகிடுறாரு. அவர் சுற்றி இருக்கிறவங்க அவங்க சேர்ந்தவங்க எல்லாருமே அவரை வந்து பாராட்டுற அளவுக்கு, அவரை நினச்சி பெருமைப்படுற அளவுக்கு அவர் ஆகிடுறாரு. முடியும் போது நாவலில் எழுத்தாளர் அலெக்சாண்டர் டுமஸ் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த புஸ்தகம் எழுதும் போது இன்னும் நிறைய அட்வென்ச்சர்ஸ், இன்னும் நிறைய விஷயங்களை 3 மஸ்கிட்டர்ஸோடு நம்ம சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.